ஜிஎஸ்டி 2.0 பத்தி பேசலாம். செப்டம்பர் 22, 2025லேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இதா ஜிஎஸ்டி பச்சத் உத்சவ்னு சொல்றாங்க. ஆமா, ஜிஎஸ்டி 2.0. இதோட நோக்கம் வரி விகிதங்களை எளிமையாக்குறது, வகைப்படுத்தல் சர்ச்சைகளை தீர்க்கிறது, இந்த தலைகீழ் வரி விதிப்பு அமைப்புன்னு சொல்ற ஐஜிஎஸ்டி பிரச்சனையை சரி செய்யறது, அப்புறம் வீட்டு நுகர்வை அதிகப்படுத்துறது. இது நடைமுறையின என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு? முக்கிய மாற்றம் முன்னாடி இருந்த 4 அடுக்கு வரி விகிதங்கள் 5%, 12%, 18%, 28%. இது இப்ப பெரும்பாலும் 2 அடுக்குகளா மாறி இருக்கு. 2 அடுக்குகளா? ஆமா, பெரும்பாலும். இப்ப 5% மெரிட் ரேட். இதுல உணவுப் பொருட்கள், விவசாய கருவிகள், மருத்துவ உபகரணங்கள்னு சுமார் 516 அத்தியாவசிய பொருட்கள் வருது. அப்புறம் 18% ஸ்டாண்டர்ட் ரேட். இதுல தொழிற்சாலை பொருட்கள், சின்ன காரு, பைக்குன்னு சுமார் 640 பொருட்கள் வருது. இதுதான் இப்போதைக்கு முக்கிய அடுக்குகள். வேற சிறப்பு வரிகள் இருக்கு. வெட்டப்படாத வைரத்துக்கு 0.25%, வெட்டிய வைரத்துக்கு 1%, தங்கம் வெள்ளிக்கு 3%. அப்புறம் பான் மசாலா, புகையிலை, குளிர்பானங்கள், சொகுசு கார்கள் மாதிரி பொருட்களுக்கு 40% வரையும் செஸ்ஸோட சேர்த்து வரி இருக்கு. அப்போ அந்த 12% அடுக்கு என்னாச்சு? அது பெரும்பாலும் நீக்கப்பட்டுருச்சு. செங்கலுக்கு மட்டும் இப்போதைக்கு 12%ல இருக்கு. மற்றபடி நிறைய பொருட்கள் 5%க்கோ 18%க்கோ போயிடுச்சு. இது பொருட்கள். சேவைகள்ல என்ன மாற்றம்? சேவைகள்லயும் சில முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீட்டுக்கு ஜிஎஸ்டில இருந்து முழு விலக்கு கொடுத்திருக்காங்க. இது முன்னாடி 18% இருந்துச்சு. இது பெரிய விஷயம். ஆமா. அப்புறம் ஹோட்டல்கள்ல ரூ. 7,500 வரைக்கும் அறை வாடகை இருந்தா ஜிஎஸ்டி 12% உள்ளீட்டு வரிக்கடன் ஐடிசி உண்டு லேருந்து 5% ஐடிசி இல்ல குறைச்சிருக்காங்க. சலூன், ஸ்பா மாதிரி சேவைகளுக்கும் வரிய 18%ல இருந்து 5% குறைச்சிருக்காங்க. இந்த வரி குறைப்போட பலன் மக்களை போய் சேருதான்னு எப்படி தெரியும்? அதுக்காக அடுத்த 6 மாசத்துக்கு பொருட்களோட விலைய மாசம் அரசாங்கம் கண்காணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மாற்றங்களோட பொருளாதார நோக்கம் என்னவா இருக்கும்? 2 முக்கிய நோக்கம் இருக்கு. ஒன்னு, வரிய குறைச்சா மக்கள் கையில கொஞ்சம் காசு மிச்சம் ஆகும். அப்ப அவங்க அதிகமா பொருட்கள் வாங்குவாங்க. அதாவது வீட்டு நுகர்வு, ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ஷன் அதிகமாகும். இதனால வியாபாரம் பெருகி வரி வருமான இழப்பை ஈடுகட்ட முடியும்னு அரசாங்கம் நம்புது. 2வது நோக்கம்? 2வது, அந்த தலைகீழ் வரி விதிப்பு பிரச்சனையை, ஐடிஎஸ் சரி செய்யறது. அந்த ஐடிஎஸ் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஐடிஎஸ்னா இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு பொருளை செய்யறதுக்கு வாங்குற மூலப்பொருளுக்கு கட்டுற வரி அந்த செஞ்ச பொருளுக்கு வர்ற வரியை விட அதிகமா இருக்கிறது. உதாரணத்துக்கு, முன்னாடி துணிக்கு 12% வரியும் அதை வச்சு தச்ச ஆடைக்கு 5% வரியும் இருந்துச்சு. இதுதான் ஐடிஎஸ். இதெல்லாம் என்ன பிரச்சனை? இதனால உற்பத்தியாளரோட பணம், அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட், திரும்ப கிடைக்காம முடங்கி போகும். அவங்களுக்கு பணப்புழக்கத்துல சிக்கல் வரும். இப்ப நிறைய மூலப்பொருட்களையும் உற்பத்தி பொருட்களையும் ஒரே வரி அடுக்குக்குள்ள, அதாவது 18%க்குள் கொண்டு வரதால இந்த ஐடிஎஸ் பிரச்சனை பெருமளவுக்கு குறையும்னு எதிர்பார்க்கறாங்க. வரி கட்டுறதை எளிமையாக்க வேற என்ன செஞ்சிருக்காங்க? ஆன்லைன் பதிவு, தானா நிரப்பப்படுற ரிட்டர்ன் படிவங்கள், ஆட்டோமேட்டிக் ரீஃபண்ட் செயல்முறைகள்னு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணக்கத்தை, கம்ப்ளைன்ஸ் எளிமையாக்க சில சீர்திருத்தங்களும் செஞ்சிருக்காங்க. ஐடிஎஸ் வழக்குகள்ல 90% ரீஃபண்டை தற்காலிகமா கொடுக்கவும் சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல சவால்கள் இல்லையா? சவால்களும் இருக்கு. இந்த வரி குறைப்பால அரசுக்கு வருமானம் குறையுமாங்கிறது ஒரு முக்கியமான கவலை. ஆமா. அப்புறம் சைக்கிள், டிராக்டர், உரம் மாதிரி சில பொருட்கள்ல ஐடிஎஸ் பிரச்சனை இன்னும் முழுசா தீரல. இன்னொன்னு, இந்த கம்பெனிங்க வரி குறைப்போட பலனை மக்களுக்கு சரியா கொடுக்காம லாபம் பார்க்கறத தடுக்க ஆன்டி ப்ராஃபிட்டரிங் நேரடியா ஒரு சட்டம் இல்ல, வெறும் கண்காணிப்பு தான் இருக்கு. இது ஒரு இடைவெளி தான். அப்போ இதுக்கு மேல என்ன செய்யணும்? மிச்சம் இருக்கிற ஐடிஎஸ் பிரச்சனைகளை சரி செய்யணும். லாபம் பார்க்கறத தடுக்க கண்காணிப்பை இன்னும் பலப்படுத்தணும். மாநிலங்களோட நிதிநிலையை பலப்படுத்த சில வழிகளை யோசிக்கணும். அப்பப்போ வரி விகிதங்களை மறுபரிசீலனை செய்யணும். டெக்னாலஜியை வச்சு நம்பிக்கை அடிப்படையில் வரி கட்டுறதை இன்னும் சுலபமாக்கணும். இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த சீர்திருத்தங்களோட உண்மையான வெற்றி அதை களத்துல எப்படி செயல்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு.